கதை -9 மைத்ரேய மாமுனிவர் காட்டில் சந்தித்தார். சூதாட்டத்தில்தான் இந்த விலை என உணர்ந்தார். பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபர் ஆகியோர் இருந்தும் இந்த கொடுமை எப்படி நேர்ந்தது என வியந்தார். மனம் வருந்தினார். நாடு சென்று துரியோதனனை சந்தித்து அவனை வன்மையாகக் கண்டித்தார். ஆனால் துரியோதனனோ அவரை எதிர்த்து பேசினான். கோபமுற்ற முனி பீமனால் மாண்டு தரையில் கிடப்பாய், இது உறுதி என்றார். துவாரகையில் கண்ணனுக்கு வனம் சென்ற செய்தி எட்டியது. அவர் காட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்னார். பகைவரிடம் க்ஷத்திரியர் இப்படி அடங்கி கிடப்பதா? அவர்களிடம் மோதி அழித்திட வேண்டாமா என சகோதரர்கள் எண்ணினர். திரௌபதியும் இக்கருத்தைக் கொண்டிருந்தாள். ஆனால் தருமர் தாம் கொண்ட கொள்கையில் இருந்த மாறுபட விரும்பவில்லை. உயிர் போவதாய் இருந்தாலும் சத்தியத்திலிருந்து பிறழப் போவதில்லை. பெரியப்பாவின் கட்டளையை 13 ஆண்டுகள் நிறைவேற்றியே தீர வேண்டும் என தம்பியரிடம் உறுதியாகக் கூறினார். நிபந்தனைக்குரிய காலம் முடிந்தபின் என்ன செய்வது என தீர்மானிப்போம் என அவர்களை அமைதிப்படுத்தினார் தருமர். சமாதானம் செய்து கொண்டிருந்த போது வியாசர் அங்கு தோன்றினார். பாரதத்தில் சிக்கல் தோன்றும் போதெல்லாம் வியாசர் தோன்றி அதனை விளக்கியுள்ளார். அதுபோல இப்பவும் வந்து பல ஆலோசனைகளை கூறினார். இந்த 13 ஆண்டு காலத்தில் துரியோதனன் தன் பலத்தை பெருக்கிக் கொள்வான். ஏற்கனவே பீஷ்மர், துரோணர், கர்ணன் முதலியோர் அவன் பக்கம் இருக்கிறார்கள். இந்நிலையில் வெறும் தவக்கோலம் பூண்டு காட்டில் இருப்பதால் பயன் இல்லை. நீங்களும் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பிரதிஸ்மிருதி என்னும் மந்திரத்தை சொல்லித் தருகிறேன். அர்ச்சுனன் இமயம் சென்று இம்மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானையும் தேவேந்திரனையும் திக்கு பாலகர்களையும் வேண்டி தவம் செய்வானாக. சிவபெருமான் பாசுபதக் கணையை நல்குவார். அவ்வாறே பிறரும் சக்தி வாய்ந்த கருவிகள் பலவற்றை அளிப்பார்கள் என்று கூறி மறைந்தார். உடன் அர்ச்சுனன் இமயமலையில் இருக்கும் இந்திரகிலம் பகுதியை அடைந்து தவம் மேற்கொண்டான். அவனைச் சுற்றி புற்று வளர்ந்தது. ஆனாலும் அவன் அசையாது தவத்தில் இருந்தான். அவனது தவத்தின் கடுமை அறிந்த சிவன் உமாமகேஸ்வரியிடம் அர்ச்சுனன் தவத்தை அறிந்து கொண்ட துரியோதனன் அதை குலைக்க மூகாசுரனை ஏவுவான். அந்த அசுரனை என் ஒருத்தனால் மட்டுமே கொல்ல இயலும். அந்த அசுரன் காட்டுப்பன்றி வடிவம் தாங்கி அர்ச்சுனனை கொல்ல வருவான். நான் வேடனாகப் போய் அவனைக் காப்பாற்றுவேன் என்றார். அதேபோல மூகாசுரன் காட்டுப் பன்றியாய் வந்தான். அர்ச்சுனன் மீது அக்காட்டுப் பன்றி மோதியது. அர்ச்சுனன் தவக்கோலம் நீங்கி தற்காப்புக்காக ஒரு அம்பு கொண்டு அவ்விலங்கை தாக்கினான். அப்போது ஒரு வேடன் தன் அம்பை அந்த பன்றியின் மேல் செலுத்த பன்றி வீழ்ந்தது. யாருடைய அம்பால் அப்படி நேர்ந்தது என்று சர்ச்சை எழ இருவரும் விற்போரில் ஈடுபட்டனர். அர்ச்சுனன் தோற்றான். உடன் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து பூமாலை ஒன்றை அணிவித்து பூஜித்தான். ஆனால் அம்மாலை வேடன் கழுத்தில் இருப்பதை அறிந்த அர்ச்சுனன் வேடனாக வந்தது சிவனே என்று அறிந்து வணங்கினான். சிவனும் அவனுக்கு பாசுபதக்கையை வழங்கினார். அந்த அற்புத காட்சியைக் கண்ட தேவர்கள் பல்வேறு கருவிகளை அர்ச்சுனனுக்கு அளித்தனர். தன் மைந்தனின் பெருமை அறிந்த தேவேந்திரன் அவனைத் தேவர் உலகத்திற்கு அழைத்தான். இந்திரன் கட்டளையால் அவனது சாரதி மாதலி அர்ச்சுனனை தேரில் நட்சத்திர மண்டலங்களைக் கடந்து அமராவதி நகருக்கு அழைத்துச் சென்றான். இந்திரன் தன் மகனை அரியணையில் அமர்த்தி சிறப்பு செய்தான். தெய்வீகக் கருவிகளை பயன்படுத்தும் முறை பற்றி அறிய 5 ஆண்டுகள் தங்கியிருக்க வேண்டும் என கட்டளையிட்டான் இந்திரன். நுண்கலைகளான நடனம், இசை ஆகியவற்றிலும் அர்ச்சுனன் ஆற்றல் பெற அவனை சித்திரசேனனிடம் அனுப்பி வைத்தான். அனைத்து கலைகளிலும் பயிற்சி பெற்று நிகரற்று விளங்கினான் தனஞ்செயன். அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கிய அர்ச்சுனன் ஆன்ம பலத்திலும் சிறந்தவன் ஆனான். அவன் மன வலிமையைச் சோதிக்கக் கருதிய சித்திரசேனன் ஊர்வசியை அனுப்பி அவனை மயக்குமாறு கட்டளையிட்டான். ஆனால் அழகிய அந்த தெய்வமங்கையின் சாகசம் அர்ச்சுனனிடம் எடுபடவில்லை. அவளால் அவனை வசப்படுத்த முடியவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த அவள் பேடியாகப் போவாய்.
என சாபமிட்டாள். தனக்கு நேர்ந்த துர்பாக்கிய நிலையை இந்திரனிடம் கூறி புலம்பினான் அர்ச்சுனன். ஊர்வசியின் சாபத்தை முழுவதுமாக விலக்க முடியாது என அறிந்த இந்திரன் அதில் சிறிது மாற்றம் செய்தான். அந்த சாபம் ஓராண்டுக்கு மட்டும் நிலைத்திருக்கும். அதனை அர்ச்சுனன் தன் நன்மைக்காக அஜ்ஞாத வாசத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினான். தீமையும் நன்மையே என அமைதியானான் அர்ச்சுனன். அர்ச்சுனன் அங்கு இருந்தபோது கடல் நடுவே வசித்து வந்த அசுரர்கள் 3 கோடி பேர் தேவர்களுக்கு ஓயாத தொல்லை கொடுத்து வந்தனர். அவர்களை அழிக்குமாறு இந்திரன் அர்ச்சுனனுக்கு கட்டளையிட்டான். மாதலி தேர் செலுத்த அசுரர்களுடன் போரிட்டான் அர்ச்சுனன். அசுரர்கள் விஷம் போன்ற கருவிகளை அர்ச்சுனன் மேல் பொழிய அவன் எதிர்த்து நின்றான். தனி மனிதனாக அத்தனை பேரையும் கதி கலங்கச் செய்தான். அசுரர்கள் இப்போது மாயப்போரில் ஈடுபட்டனர். ஆனால் தனஞ்சயனோ அனைவரையும் அழித்தான். நிவாத கலசர்களான அந்த அசுரர்களை வென்றே வெற்றியுடன் திரும்புகையில் விண்ணகத்தே ஒரு நகரத்தை கண்டான். மாதலியே அதுபற்றி வினவினான். போலோமே, காலகை என்னும் அரக்கியர் இருவர் கடும் தவம் செய்து பிரமதேவன் அருளால் வரம் பெற்றனர். அந்த வர பலத்தால் பிறந்த புதல்வர்களான காலகேயர்கள் இந்த நகரத்தில் வாழ்கின்றனர். இதன் பெயர் இரணியபுரம் என்பதாகும். இந்த காலகேயர்களால் தேவர்கள் மிகவும் துன்பம் அடைகின்றனர் என்றான் மாதலி. அர்ச்சுனன் அவர்களை அவர்களது நகரத்துடன் பாசுபத கையை ஏவி அழைத்தான். வெற்றி வீரனான மகனை இந்திரன் ஆறத் தழுவினான். யாராலும் பிளக்க முடியாத கவசத்தையும் மணிமகுடத்தையும் தேவதத்தம் எனும் சங்கையும் பரிசாக அளித்தான். இந்நிலையில் காட்டில் மற்ற சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். தருமர் தன் மூத்த சகோதரர்களுடன் 4 திசைகளிலும் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டார். கடத்தற்கரிய வழியில் அனைவரையும் நான் தூக்கிச் செல்வேன் என்றான் பீமன். ஆனாலும் நடைப்பயணத்திலேயே கந்தமாதன மலை மேல் அவர்கள் சென்றபோது இடியும் மின்னலும் மழையும் படாத பாடுபடுத்தின. திரௌபதி மயங்கி விழுந்தாள். அப்போது கடோத்கஜன் தோன்றி திரளபதியை தூக்கிச் சென்றான். கடோத்கஜனுடன் வந்த மற்ற அசுரர்கள் தருமர், நகுலன், சகாதேவனை தூக்கி உரிய இடத்தில் சேர்த்தனர். அனைவரும் கைலைமலை சென்று கடவுளை வணங்கினர். பத்ரிகாசிரமத்தை அடைந்து சித்தர்களை சந்தித்து ஆசி பெற்றனர். அப்போது ஒருநாள் திரௌபதி அங்கு காணப்பட்ட 1000 இதழ்களுடன் கூடிய மணம் மிக்க சரகந்திகம் என்ற மலரின் எழிலில் மனத்தை பறிகொடுத்தாள். அது போன்ற மலர்கள் வேண்டும் என பீமனிடம் வேண்டினாள். அம்மலர்கள் குபேரன் நாட்டில் மட்டுமே உள்ளது என அறிந்து பீமன் குபேரபுரி நோக்கி நடந்தான். பீமன் செல்லும் வழியில் குரங்கு ஒன்று பெரிய உருவத்துடன் வாழை மரங்களிடையே படுத்திருப்பதைக் கண்டான். அதை எழுப்ப பேரொலி செய்தான். கண் விழித்த குரங்கு, இங்கு தேவர்களும் வர அஞ்சுவர். இதற்கு மேல் உன் பயணத்தை தொடராது திரும்பிப் போ என்றது. இது கேட்ட பீமன், என்னையா திரும்பிப் போகச் சொல்கிறாய்? நான் பாண்டுவின் மைந்தன், உன் வாலை மடக்கி எனக்கு வழிவிடு எனக் கூச்சலிட்டான். உடன் குரங்கு, உன் ஆணவ பேச்சை நிறுத்து, உனக்கு வலிமை இருந்தால் என்னைத் தாண்டிச் செல் எனக் கூற, முதியோரை அவமானப்படுத்த நான் விரும்பவில்லை என்றான் பீமன். அப்படியானால் என் வாலை ஒரு புறமாக நகர்த்தி விட்டுப் போ என்றது குரங்கு. ஆனால் பீமனால் குரங்கின் வாலை அசைக்க முடியவில்லை. பீமன் தன் இயலாமையை எண்ணி வருந்தினான். என்னைத் தோல்வியுறச் செய்த நீர் யார்? சர்வ வல்லமை படைத்த நாராயணனா அல்லது சிவபெருமானா என பீமன் கேட்டான். விரைந்து எழுந்த மாருதி பீமனை ஆறத் தழுவி, தம்பி, நானும் வாயுவின் குமரன்தான் என அனுமன் தன்னைப் பற்றிக் கூறினான். தொடரும்.